எம்மா 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 பொங்கட்டிம்மா மாமாப்பா செல்லக்குட்டி எல்லாம் வாங்கம்மா வாங்க. எப்போ வருவான்னு காத்துக்கிட்டே இருந்தேம்மா. நல்ல வேலை வந்துட்டா. இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இங்கே இருமா, எங்கேயும் போவாதே. ஆமாம்மா, என் பிள்ளைகளையும் கூட்டிட்டு வந்துட்டேன். இனி இங்கேதான் இருக்க பாரு. மர்மமா என்ன சொன்னாப்ப அவி எங்கம்மா ஒழுங்கா வீட்டுக்கு வராவ. வாரத்துல ஒரு நாள் வராவ, இல்லைன்னா மாசத்துல ஒரு நாள் வராவ. வேலைன்னு ஆடிறியாவ. அந்த கிளவி வச்சு சமாளிக்கிறதான பெரிய கஷ்டமா இருக்கு. அதான் அதை ஒத்தையிலே போட்டுட்டு நான் இங்க வாடி வந்துட்டேன். அதெல்லாம் ஒத்தையில தான் கிடக்கணும், அப்பதான் அறிவு வரும். சரிம்மா. மைனி இங்க அவன் எங்க போவா? உள்ளதான் கிடக்கா. நீயா என்னட்டி வந்தவள பான்னு கேக்குறத விட்டுட்டு நீயா வாயா போயான்னு சொல்லிட்டு இருக்கா? என்னது இதெல்லாம்? ஒழுங்கா வந்தவள வாய் நிறைய வான்னு கூப்பிடு. அதுவும் நல்லா சிரிச்ச முகமா கூப்பிடு. என்னத்தான் சொல்லி தந்து உன்னைய வளர்த்தாவளோ. ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட தெரிய மாட்டேங்கி. எத்தி இவ எதுக்கு இங்க வந்திருக்கா? 2 நாள் முன்னாடி தானே போனான்னு சொன்னியே. ஏன்டி என் முகம் 2 நாள் கழிச்சு என் வீட்டுக்கு வரக்கூடாதோ? மாசத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன வரணுமோ? நான் அப்படி சொல்லல டி. நான் அப்படிலாம் சொல்லல. 2 நாள் முன்னாடி தானே போனான்னு சொன்னியே. அதுக்குள்ள எதுக்கு இவ இங்க வந்து நிக்கா? என் மவ என் வீட்டுக்கு வருவா போவா. அத பத்தி நீ பேசக்கூடாது சொல்லிட்டேன். என் மவ வருவா போவா, எத்தனை நாள் வேணாலும் தங்குவா. இதே அவ பிறந்து வளர்ந்த வீடு. புரியுதாட்டி? பூங்கொட்டிமா, நீ எதுவும் நினைக்காதம்மா. நான் எதுவும் நினைக்கலம்மா. இந்த பேர் ஏற்ப இங்க இருக்கான்னு தானே நான் எங்க அம்மா வீட்டுல போய் இத்தனை நாள் கிடந்தேன். போய் தொலைஞ்சிட்டா, இனி கொஞ்ச நாள் நிம்மதியா இருக்கலான்னு வந்தேன். போத்தா அதுக்குள்ள வந்து தொலைஞ்சிட்டாளே. இப்ப என்ன செய்ய? இந்த கிளவியும் இவ்வளவு பிளான் போட்டு தான் நம்மள வர வச்சிருக்காவ. நான் போற மாதிரி போறேன், நீ மைனியை கூப்பிடு, அவ வந்த உடனே நான் வந்துருன்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கேன். கரெக்டா வந்துட்டாளே. இப்ப என்ன செய்ய? பேசாம எங்க அம்மா வீட்லயே இருந்திருக்கலாம். இங்க வந்ததே தப்பு. இப்பயும் ஒன்னும் குறைஞ்சு போல. எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட வேண்டியதான். என்னட்டி ஆச்சிட்டே நிக்கா? போ, வந்தவங்களுக்கு ஏதாவது சமையல் பண்ணு. எத்தே நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். எதுக்குட்டி? எதுக்கு இப்ப பையனை எடுத்து உங்க அம்மா வீட்டுக்கு ஓடணும்? அதான் உங்க அம்மைக்கு உடம்பு சரியாயிட்டுன்னு சொன்னல. சரியாயிட்டு, ஆனா முழுசா சரியாவல. அதனால நாங்க போய் இருந்து எங்க அம்மையை பாத்துக்கிட்டே. உங்களுக்கு தான் உங்க மாவ வந்துட்டாலும் அவ உங்களை நல்லா பாத்துக்கிடுவா. இவ இங்க இருக்கட்டும், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். இந்த கதை நல்லா இருக்க. என் மாவ வந்துட்டா நீ ஓட்டிடணுமா? பாருட்டி, நீ இந்த வீட்டு மருமவா. யார் வீட்டுக்கு வந்தாலும் போனாலும் நீ தான் என்ன வேணும் எது வேணும்னு பார்த்து பார்த்து எல்லாருக்கும் செய்யணும். என் மவளுக்கும் நீ தான் செய்யணும். என் மவளும் என் மவ பிள்ளைகளும் இங்கதான் இருக்க போறாவ. பிள்ளைகளை இங்கே படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. என்னது இங்கேயே வா? ஆமா, பூமாரி அதே படிக்காவல அதே பள்ளிக்கூடத்துல சேர்க்க போறாளாம். அதனால பூங்கொடி இங்கதான் இருக்க போறா. அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்து பார்த்து நீ தான் செஞ்சு கொடுக்கணும். காலையில வா பிள்ளைகளுக்கு சமைக்கும் போது இந்த பிள்ளைகளுக்கு சேர்த்து சமைச்சு கொடுத்து விடுறா. ஏதாவது ஏடா கூட பண்ணா அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். எத்தே எனக்கு வேலை இல்லைன்னு நினைச்சீங்களோ? வீடு சுத்துற வேலை இருக்கு. அதை நீ சுத்தி இல்ல தூரள்ளி போட்டு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதால எனக்கு ஒரு 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. ஒழுங்கா வீட்டுல இருந்து வேலையில பாரு. என் மவா என்ன கொஞ்சம் மாசத்துக்கு இல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு இங்கதான் இருப்பா. என்னது வருஷத்துக்கா? முந்திலாம் ஒரு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒருக்கா வருவா. 2-3 நாள் இருப்பா. அப்புறம் அது போய் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வர ஆரம்பிச்சா. இப்போ மொத்தமா இங்கே வந்து செட்டில் ஆகலான்னு வந்திருக்காளோ? இவ அந்த ஊர்ல இருந்தா இப்ப என்ன? அவ மாமியார் பார்த்துட்டு அங்க இருக்க வேண்டியதானே? ஏருக்கு இங்க வரணும்? அவளுக்கு என்ன வீடு இல்லையா வாசல் இல்லையா? இங்க வந்து தங்கி இருக்கு. மாமியார் கூட போய் இருக்க சொல்லுங்க. ஏய், ரொம்ப பேசாத. பூங்கோட்டி மாமியார் ஒரு விளங்காதவ. அவ கூட எல்லாம் நிம்மதியா இருக்கவே முடியாது. அது சரியில்லை இது சரியில்லை, அதை செய்ய இதை செய்யு நொய்யின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கா. என் மவளால அங்க நிம்மதியா வாழ முடியல. அதான் அங்க இருக்கிறதுக்கு இங்க வந்து இருந்துடலான்னு வந்துட்டா. ஆமா மேனி, என் மாமியார் ஒரே டார்ச்சர். அது கூட என்னால இருக்க முடியாதுன்னு இங்க வந்துட்டேன். ஆமா, என்னை விடவா அதிகமா டார்ச்சர் அனுபவிச்சுட்ட நீ. ஏய், என்னடி சொன்னா? அப்போ நான் உன்னை டார்ச்சர் பண்றேன்னு சொல்றியோ? இது வரைக்கும் உன்னை ஒன்னும் செய்யல. இதுக்கப்புறம் என்னை செய்ய வச்சிடாத சொல்லிட்டேன். எத்தே இவ்வளவு மாமியார் வீட்டுக்கு போக சொல்லுங்க. ஏற்கு இப்ப இங்க வந்து இருக்கா? அதான் சொன்னல்லடி, அவ கூட எல்லாம் இருக்க முடியாதுன்னு என் மவ இங்க வந்திருக்கா. பிள்ளைல இங்கதான் பள்ளியிடம் சேர்க்க போறா, இங்கதான் இருக்க போறா. உனக்கு பிடிக்கலன்னா நீ வேணா வெளியே போ. அதான் போறேன்னு சொல்லியனே. எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். போறதுன்னா பெட்டி படிக்க எடுத்துட்டு அந்த ஆளை ஒளிஞ்சு போயிரு. திரும்ப இங்க வீடு வாசல் இருக்கு, பிள்ளைகள் இருக்காவ, புருஷன் இருக்கான்னு வந்துடாத. எத்தி ஆமாட்டி, போனோன்னு நினைச்சா அதனால பேரு சொல்லிட்டேன். உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. ஒழுங்கா இருக்காதுன்னா இருந்து எல்லாரையும் நல்லா பாத்துக்க. ஏம்மா மைனி எப்படி கோபடியா? வேணா ஒருத்தி தானே எக்ஸ்ட்ரா வந்திருக்கேன். என் பிள்ளைகள் பச்சை பிள்ளைகள். அவிய பிள்ளைகளுக்கு என்ன செய்யாவளோ அதுல 2 கொடுத்தா என் பிள்ளைகள் தின்னுட்டு அது பாட்டுக்கு கிடக்கும். இவங்களுக்கு என்ன 10-15 நாத்தனாரா
பாரு. பிள்ளைகள் வந்திருக்கு, இடியாப்பம் செஞ்சுட்டு ஆட்டுக்கால வாங்கிட்டு வந்து பாயா செஞ்சு கொடு. ஆமா, இந்த நேரத்துக்கு போனா ஆட்டுக்கால் நல்லா கிடைக்கும். கிடைக்கண்டி, கறி கடையில சொல்லி வச்சிருக்கேன். காலையில எடுத்து வைக்கிறேன்னு சொன்னாவ. போ போ போய் காலை வாங்கிட்டு வந்து பாயா பண்ணு. இடியாப்பத்தை செஞ்சு சீக்கிரம் பிள்ளைகளுக்கு கூட பசியோட இருக்குதுவே. இன்னைக்கு எதுவும் என்னால செய்ய முடியாது. பழைய கஞ்சி நிறைய கிடக்கு, அது குடிச்சிட்டு இருக்க சொல்லுங்க. என்னது பழைய கஞ்சா? நல்லா இருக்கே கதை. என் மொத பழைய கஞ்சி குடிக்கணுமோ? அத நீ வேணா குடி, என் பிள்ளை குடிக்க மாட்டா. அவளுக்கு இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயாமும் செஞ்சு கொடுக்குறா. இப்போ இல்லன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். நீ போட்டி முழிச்சுக்கிட்டே இருக்காம போய் இடியாப்பத்தை புளி. ஆட்டுக்கால வேணா நான் வாங்கிட்டு வந்து தாரேன். போட்டி போய் சீக்கிரமா வேலையை முடி, பிள்ளைல பசியோட இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. ரொம்ப சலிச்சுக்கிடாத. வீடும் குட்டியுமா இருக்கணும்னு நினைச்சு ஒழுங்கா வேலையை பாரு. இல்ல தெருவும் திண்ணையுமா தான் தெரியணும், ஞாபகம் வச்சுக்க. ஏம்மா என்னம்மா பூங்கொடி, மைனி ஏமா ரொம்ப சலிச்சுக்கிறியாவ? என்னம்மா அவிய உழைச்சு எங்களுக்கு சோறு படிய மாதிரி அண்ணே உழைக்காவ. இவியலுக்கு என்னவா? உன் மைனியக்காருக்கு வேலை செய்யணும்னா குறுக்கு உடஞ்சிரும். அதான் இப்படி முறுக்கிக்கிட்டு போறா. எதுவும் என்கிட்ட செல்லுபடி ஆகாது. அவளை நான் பாத்துக்கிட்டே பூங்கொட்டிமா, நீ கவலைப்படாத. நீ உள்ள போம்மா, பிள்ளைகளை கூட்டிட்டு உள்ள போ. சரிம்மா. நேத்தே பதில சொல்லுன்னு சொன்னேன் அவகிட்ட. இவ்வளவு நேரம் ஆகுது, ஒரு போன் போடல. அவ நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? அவ வச்ச வேலைக்காரி நினைச்சிட்டால. நீ எப்பவுமே வீட்டுக்கு போனா உட்கார்னாது சொல்லுவா. நேத்து அது கூட சொல்லல. நின்னுட்டே நானும் பேசிட்டு இருக்கேன், அவளும் பாத்துக்கிட்டே இருக்கா. ஒரு மரியாதைக்காச்சு வந்து உட்காருங்க, ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேட்டா என்னத்துல குறைஞ்சிருவா இவா? முன்ன பின்ன தெரியாதவிய வீட்டுக்கு வந்தாலே வாங்கன்னு கேட்கணும், அதான் நம்ம பண்பாடு. இவளுக்கு நான் சம்மந்தி, என்னைய வான்னு கூட கேட்காம எதுக்கு வந்தான்னு கேட்காவ. கொஞ்சமாவது மரியாதைனா என்னன்னு தெரியுதா அவளுக்கு? இந்த உலகத்திலேயே என்னமோ அவதான் பெரிய மகாராணி நினைப்பு அவளுக்கு. இவ மகாராணினா நான் யாரு? என் வீட்டுக்கு நானும் மகாராணி தான். நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலாவா? புது பணக்காரி. எவ்வளவு திமிர்ல நடந்துக்கிறியா? அப்போ பரம்பரையா பணக்காரியா இருக்க எனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? அவ இந்த வீட்டுக்கு வரட்டும், அதுக்கு பிறகுதானே இந்த ராணிக்கு இருக்கு. அவ என்னெல்லாம் செஞ்சாலும் அது அப்படியே பதிலுக்கு அவளுக்கு திரும்ப செய்யறேன். நிக்க வச்சேவா பேசி நீ அனுப்பி விடியா? என் வீட்டுக்கு வா, வாசல்ல நிக்க வச்சு பேசி அனுப்பி. உன்னையெல்லாம் உள்ள கூட விட மாட்டேன்டி. என்ன பண்றேன்னு பொறுத்து இருந்து பாரு. உன் மவளை இந்த வீட்டுல வேலைக்காரியாக்கி வந்தா ஒரு காபி குடிக்கிறியா டீ குடிக்கிறியான்னு கூட கேட்க மாட்டியோ? என் வீட்டுக்கு உன் மவ வரட்டும். காபி டீ மட்டும் இல்ல, எனக்கு என்ன வேணாலும் நான் அவகிட்ட தான் கேட்பேன். எனக்கு ஒரு அடிமை மாதிரி இந்த வீட்டுல வேலை பார்க்கணும். அப்ப தெரியும் அந்த ராணிக்கு நான் யாருன்னு. திமிரு பிடிச்சவா. உன் திமிரு என்கிட்டயே காட்டுற. சாயங்காலம் பதில் சொல்லுன்னு சொன்னா இன்னும் பதில் வரல. அவ்வளவு தெனாவட்டுல இருக்காவா? இருக்கட்டும். கல்யாணம் முடிஞ்ச பிறகு என்கிட்ட ஏதாவது கேட்காமலே இருந்துட போறா. நானும் இதே மாதிரி திமிர்ல இருக்கேன். அப்ப அந்த ராணி என்ன செய்யறா நானும் பாக்கேன். மேடம் என்ன கூப்பிட்டீங்களா மேடம்? கூட போதெல்லாம் வராத. நான் கூடாத போது வந்து நில்லு. என்ன பிரச்சனை உனக்கு? காது சரியா கேட்க மாட்டீங்க? இல்ல மேடம், நீங்க கோவத்துல ஏதோ முணுமுணுன்னு பேசின மாதிரி கேட்டுச்சு. அதான் கூப்பிட்டீங்களோன்னு பார்க்க வந்தேன் மேடம். பேசின மாதிரி தான் கேட்டுச்சு. உன் பேர் சொல்ல மாதிரி கேட்டுச்சோ? சொல்லிருப்பீங்களோன்னு நினைச்சு வந்தேன் மேடம். பேரை சொன்னது காதுல விழுந்தா மட்டும் வந்து என்னன்னு கேளு. தேவையில்லாம வந்து நின்னுட்டு நீ டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. அவதான் ஒரு பக்கம் டென்ஷன் பண்ணியானா நீ ஒரு பக்கம். ஏவ மேடம்? ஏய், உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். வாங்கிட்ட எல்லாத்தையும் சொல்ற அளவுக்கு நீ என்ன பெரிய ஆளோ? என் வீட்டுல நீ வேலைக்காரி, அதை ஞாபகம் வச்சுக்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்கு மேடம். ஞாபகம் இருந்தா இப்படி வந்து நின்னு பேசிட்டு இருக்க மாட்டா. போய் வேலையை பாரு. சரிங்க மேடம். ஏய் சில்பா, என்னங்க மேடம்? அந்த சரோஜா மகனுக்கு என்னை கல்யாணம் வச்சிருக்கான்னு உனக்கு தெரியுமா? தெரியாது மேடம். நான் தான் மகன் நிச்சயதார்த்தத்துக்கே போகலையே. எனக்கு எப்படி தெரியும் போனவியலுக்கு
எது விசாரிக்கிறிய? சும்மாதான் என் மகனுக்கு இந்த மாசத்திலேயே கல்யாணம் வைக்கலான்னு பாக்கேன். அதான் அதே தேதியில அவளை வச்சு தொலைச்சிட கூடாதுல்ல. ஏன்னா என்னோட சம்மந்தி அவளுக்கும் சொந்தம். அவ கல்யாணம் வச்சா அங்க போறதா இல்லன்னா இந்த கல்யாணத்தை பாக்குறதான்னு அவைய கன்ஃபியூஸ் ஆக கூடாதுல்ல. அதுக்குதான் கேட்டு சொல்லு. மேடம், இதுக்கு உங்க சம்மந்தி விட்டு கேட்க சொல்லலாமே. இங்க பாரு, நீ எனக்கு கருத்து சொல்ற வேலைலாம் வேண்டாம். நான் உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்துருக்கேன், அதை முதல்ல செய். புரியுதா? நீ எனக்கு சொல்லி தர அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. சரிங்க மேடம், இன்னைக்கு போய் கேட்டுட்டு நாளைக்கு வந்து சொல்லி. சரி போய் வேலையை பாரு. அந்த சரோஜா மகனுக்கு எப்படி அடுத்த மாசமோ இல்ல அதுக்கு அடுத்த மாசமோ தான் கல்யாணத்தை பிக்ஸ் பண்ணிருப்பா. நம்ம எப்படியாவது இந்த மாசத்திலே கல்யாணத்தை முடிச்சிடணும். அதான் நல்லது. அந்த ராணி தான் போன் போடியா? நான் தான் போட்டு கேட்கணுமோன்னு நினைச்சேன். நல்ல வேலை அவளே போட்டுட்டா. என்ன சொல்லியான்னு கேப்போம். ஹலோ சம்மந்தி, என்ன அன்னைட்ட கேட்டீங்களா? என்ன சொன்னாவே? கேட்டேன். எங்களுக்கும் இந்த மாசத்துல கல்யாணம் வைக்கிறதுல சம்மதம் தான். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. உடனே கல்யாண ஏற்பாடுலாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆமா, எந்த தேதி நல்லா இருக்குன்னு சொன்னியே? இந்த மாசம் 29 சம்மந்தி. அப்படியா? சரி, அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம். சரி சம்மந்தி, ரொம்ப சந்தோஷம். சரி, அப்படின்னா நான் போனை வைக்கிறேன். சம்மந்தி வச்சிட்டா, பேஜ் எடுத்தவா. வைக்கிறேன் சொன்ன உடனே வச்சிருவா போனை. எப்படிதான் வைப்பாளோ தெரியல. ஒரு 5 நிமிஷம் பேசுனேனே. நான் அந்த வீட்டு சம்மந்தி தானே. கல்யாண விஷயமா ஏதாவது பேசுவேன். இன்னும் கல்யாணத்துக்கு புடவை எடுக்கணும், தாலி எடுக்கணும். அதை பத்தி இப்படியே பேசிடலாம்னு நினைச்சேன். போன் வச்சு தொலைச்சிட்டா. இனி அதுக்கு ஒரு தடவை போன் போடணும் அவளுக்கு. போன் போட்டா நான் பிஸியா இருக்கேன்னு சீன் போடுவா. எல்லாம் நம்ம தலையெழுத்து. இந்த சரோஜா என்னடா பெரியவ மாதிரி ஒரு பக்கம் படம் கட்டியா. இவ எல்லாத்துக்கும் மேல 2 பேர்த்துக்கும் உழைக்கிறோம் வேலை செய்யறோங்கிற திமிரு. நான் வீட்டுல சும்மா இருக்கேன்ல, அதான் நீ ஏழனமா பாக்காளுவே. ஆரம்பிக்கேண்டி சீக்கிரமா என்னோட பிசினஸ. என்ன பண்றீங்கன்னு அப்புறம் பாப்போம். கல்யாணம் முடியிட்டோம் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே இருக்கு எல்லாருக்கும் கச்சேரியே. ஹலோ இக்கா, என்ன ஜெனி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அம்மா அப்பா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கும்க்கா. அங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும் ஜெனி. சாப்பிட்டியா? ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் ஜெனி? ஏக்கா, அன்னைக்கு நிச்சயம் நடந்துச்சுல்ல, மேடையில் வச்சு அவர்கிட்ட ஏன் கூட பேசுறது இல்லைன்னு கேட்டேனா, அதுக்கு அவரு உங்க அம்மா தான் என் கூட பேசக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அதனாலதான் பேசுறது இல்லைன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்ல, ரொம்ப கோபமா பேசினாருக்கா. நான் ஏன் எப்படி இருக்கீங்கன்னு கேட்க ஒழுங்கான பதிலே இல்லை. இங்க வச்சு பேசினா நான் ரொம்ப கோவப்பட்டுருவேன், என்கிட்ட எதுவுமே கேட்காதன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? நான் அவர் ரொம்ப நல்ல டைப்ல நினைச்சேன். இந்த சாதாரண விஷயத்துக்கு இவ்வளவு கோவப்பட்டிருக்காரு. அவங்க அம்மா ஏதோ போன் சரியில்லைன்னு தானே உங்ககிட்ட சொன்னாங்க. இவர் என்னடானா இவ்வளவு கோபத்துல இருக்காரு. அதான்க்கா எனக்கும் ஒண்ணுமே புரியல. நானும் அவரை ரொம்ப நல்லவர், பழசு எதுவுமே மனசுல வச்சுக்க மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா அவரு இந்த சின்ன விஷயத்துக்கே இவ்வளவு கோவப்படுறாரு. இனி போக போக அவரோட குணம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியலக்கா. ரொம்பவே பயமா இருக்கு. மேடையில வச்சு பாட்டி கேட்டாங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்க, எதுவா இருந்தாலும் சொல்லுன்னு. நான் உங்ககிட்ட எதுவும் சொல்லலை, யார்கிட்டயுமே எதுவுமே சொல்லலை. உங்ககிட்ட தான்க்கா இந்த விஷயத்த சொல்றேன். இப்ப என்னக்கா பண்றது? ஜெனி, அவர் ஏதாவது கோவத்துல கூட அன்னைக்கு அப்படி பேசியிருப்பாரு. ஒரு தடவை அப்படி பேசிட்டாருன்னு நீ எதுவுமே முடிவு பண்ணாத. இன்னொரு தடவை அவர்கிட்ட பேசிப்பாரு. அவரு இதே மாதிரி இருந்தா அப்பா கிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசலாம். கண்டிப்பா அம்மாட்ட எதுவுமே சொல்ல முடியாது. அப்பா கிட்ட சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. சரிக்கா, நான் அவர்கிட்ட திரும்பவும் பேசி பாக்குறேன்.